நம்மிடம் இருக்கு அவல் பொரி. நம்ம ஊர்ல குட்டீஸ்க்கு பிடிச்ச ஹீரோ யாரு அப்படின்னா சூப்பர் ஸ்டார்வாங்க. பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர் யாரு அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் அப்படின்வாங்க. குட்டீஸ்க்கு பிடிச்சது எவ்வளவோ இருக்கும். ஸோ ஆனா அவங்கள பிடிக்க வைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஒரு விஷயத்தை அவங்க மனசுல ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்படணும். அதே போலதான் இப்ப அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி குட்டீஸ் கிச்சன்ல காத்துட்டே இருக்கு. என்ன ரெசிபி, அவங்க மனசுக்கு பிடிச்சதா, டேஸ்டா இருக்குமா, பாத்துட்டு வாங்களேன். உங்களுக்காகவே குட்டீஸ் கிச்சன்ல ஒரு சூப்பரான சாப்பாடு. வெல்கம் டு குட்டீஸ் கிச்சன். இன்னைக்கு வேற ஒரு புது ரெசிபியோட உங்களை சந்திக்க போறேன். ஓகே, இன்னைக்கு என்ன ரெசிபி பார்ப்போமா? ஸ்பைசி சீஸ் டோஸ்ட். ஓகே, இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். பிரெட், தக்காளி, ஒயிட் பெப்பர், உப்பு, வெண்ணெய், எண்ணெய், வெங்காயம், சீஸ். ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ பேன் வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் பட்டர் போடணும். பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சா? இப்போ இதுல பிரெட் வைக்கணும். பிரெட் வச்சு நல்லா ஒரு பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நல்லா வறுக்கணும். ஒரு சைடு தானே, அப்படி அடுத்த சைடும் திருப்பணும்ல. இப்போ அடுத்த சைடு திருப்பி நல்லா டோஸ்ட் பண்ணணும். நல்லா ஒரு செமி பிரவுன் ஆகுற வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு பக்கம் ஆயிடுச்சு. இப்போ தீஞ்சு போயிடுச்சுன்னா பிரெட் நல்லாவே இருக்காது. ஸோ ரெண்டும் ஃப்ரை பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ். இப்போ ரெண்டும் தட்டில் போட்டு ஒரு சைடில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது வெங்காயமும் தக்காளியும் வதக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்துட்டு வெங்காயம் கொஞ்சம் ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுருங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் வதக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு டைம் ஆகும். அதனால கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறமா தக்காளியை நம்ம போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி சீக்கிரமாகவே வெந்துடும். கொஞ்சம் இதில் நம்ம ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணுறோம். ஒரு 2 ஸ்பூன். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்தது உப்பு. உப்பு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். உப்பு ரொம்பவும் போடக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த அளவு நம்ம பார்த்து போட்டுக்கணும். உப்பு இல்லைனாலும் நல்லா இருக்காது, ஜாஸ்தி ஆனாலும் நல்லா இருக்காது. அதனால தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கணும். ஓகே, இதை நல்லா வதக்கிடணும். நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு, நல்லா திக் ஆகிற அளவுக்கு வதக்கிடணும். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வெங்காயத்தோட நல்லா கலந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். இப்போ இந்த பவுல்ல போட்டு ஆற வைக்கணும். ஏன்னா இந்த கலவைய நம்ம மிக்சியில போட்டு அரைக்க போறோம். சரி, இதை இப்போ நம்ம மிக்சியில போட்டு அரைக்கணும். ஓகேவா? மிக்சியில போட்டு
அரைஞ்சிருச்சு நல்லா. இதை இப்போ இந்த பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா அரைஞ்சிடுச்சு. நம்ம இதுல என்ன சேர்த்திருக்கோம்? உப்பு, மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் தக்காளியோட நம்ம அரைச்சிருக்கோம். இப்போ இந்த மிக்சரை பிரெட்ல நம்ம தடவ போறோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி பிரெட்ல தடவணும். தடவிட்டு சீஸ் இருக்குல்ல, இந்த சீஸை அப்படியே பிரெட் மேல சீஸை வச்சிடணும். இப்போ இந்த பிரெட்டை இதுக்கு மேல வச்சு நல்லா அமுக்கி வச்சிடணும். இதை நம்ம டயகனல் ஷேப்பாகவும் வெட்டிக்கலாம். இப்போ இந்த ஸ்பைசி சீஸ் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட இந்த ரெசிபி இன்னைக்கு முடிஞ்சது. இதை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி குட்டீஸ்க்கெல்லாம் கொடுங்க. எப்படி இருக்குன்னு பார்த்து சாப்பிட்டு சொல்லுவாங்க. சரி, இதோட இந்த குட்டீஸ் கிச்சன் முடிஞ்சிருச்சு.